ஒரு நாய்க்கு நம்ம சில நேரத்தில் பிஸ்கெட் போடுவோம். ஒப்பிட்ட பாருங்க, இவெல்லாம் அரசியலுக்கு வரானாமா, திருச்சி கிழக்குல நிக்க போறானாமா. ஐயா நன்றி கட்ட ஷாஜஹான் அவர்களே, ஐயா நன்றி கட்ட அமைச்சர் அவர்களே, முஸ்லிம்கள் ஒரு கடையை நடத்த வேண்டும் என்றால் கூட உங்களுக்கு தெரியாதனமா ஒரு அமைச்சரை கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீங்க படுத்துற பாடு இருக்கு. வாக்கு சேகரிக்கும் போது உதயநிதி ஸ்டாலினும் வெற்றி பெற்ற அமைச்சரானதற்கு பின்னால் உங்களுக்கு விஜயமா? தனக்கு நன்றி செய்த ஒருவனை நன்றி மறவாத சமூகம் இந்த சமூகம் என்பதை குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் ஷாஜஹான். We are not afraid of the consequences. எந்த பின்விளைவு வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்று தெம்பாக சொல்லுங்கள் ஐயா என்று சொல்வதற்கு விஜய் ஒன்னும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அல்ல. ஆயத்துல் முனாஃபிகீ ஸலாஸா இதா தஹத்தஸ கதிப இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போன கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பெயர் சொல்வதற்கு அடிப்படை அறிவுரை இருக்கிறதா? முஸ்லிம் லீக் உங்களை பார்த்து கேட்கிறேன். விஜய் ஒளிக, விஜய் ஒளிக, விஜய் ஒளிக. அவர் தான் 717 கடையை மூட்டாரு, இவர் இப்படி வந்தாரு. காலம் ஷானவாஸிற்கு தான் யார் என்பதை புரிய வைக்கும் என்று சொன்னார் கலைஞர். ஷாஜஹான், உங்களுக்கும் சொல்கிறேன், காலம் உங்களுக்கு விஜய் யார் என்பதையும் புரிய வைக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் யார் என்பதையும் புரிய வைக்கும். கனி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், கா என்பது விஜய். அதை பழுக்க வைத்தது சோஃபா. டெய்லி ஒரு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஏறி இருக்கு வந்து, யாரு யாரு சீமானா? அது பழைய பேஷண்ட்டுங்க. ஐயோ, நமக்கு பாவம் சம்பந்தமே இல்லைங்க, நமக்கு சம்பந்தமே இல்லை. லாரன்ஸ் நேத்து ஒரு பேஷண்ட், இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன். ஐயோ, உங்க வீட்டுல கரண்ட் வரல, எங்க வீட்டு எடுத்துங்கிறான் பைத்தியம். இப்போ இன்னொரு பைத்தியம். இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு நாய்க்கு நம்ம சில நேரத்தில் பிஸ்கெட் போடுவோம். ஒப்பிட்ட பாருங்க, இவெல்லாம் அரசியலுக்கு வரானாமா, திருச்சி கிழக்குல நிக்க போறானாமா. ஒப்பிட்ட பாருங்க, பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு நாய்க்கு சில நேரத்தில் பிஸ்கெட்டை போடணும். சில நாயெல்லாம் இருக்கு பிரியாணி தான் கேட்கும், அப்படி பிரியாணி போடணும். அந்த மாதிரி இந்த மக்கள் என்ன கேட்கறாங்க அது கொடுத்தணும். என்னடா சொல்ல வர்ற? கடைசியில கீழே இருந்து மேல வரைக்கும் எவனுக்குமே மக்களை மதிக்கணும், தொண்டர்களை கௌரவப்படுத்தணுங்கிற எண்ணமே கிடையாது. இப்படி ஒரு கேவலமான அரசியல் சூழ்நிலையிலே பெரும்பகுதி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் நிச்சயம் பேச வேண்டிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் பேசிய பேச்சு. இன்னும் 50 வருஷம் தாவேகா தான் இருக்கும். இன்னும் 50 வருஷம் தாவேகா தான் இருக்கும். அதுல திமுக அழிஞ்சு போயிடும் என்று பேசியிருக்கிறார். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரு சில வரலாற்று விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்தியா விடுதலை பெற்றுவிட்ட பின்னால் காங்கிரஸ்காரர்கள் கூட காங்கிரஸில் இருந்த முஸ்லிம்களை நேஷனலிஸ்ட் முஸ்லிம்கள் என்று சொன்னார்கள். காங்கிரஸில் இருந்த முஸ்லிம்களை தேசியவாத முஸ்லிம்கள் என்றார்கள். அவர்கள் கட்சியில் இல்லாத மற்ற முஸ்லிம்களை பிரிவினைவாத முஸ்லிம்கள் என்று சொன்னார்கள். சொன்னது யார் தெரியுமா? ஐயா ஷாஜஹான் அவர்களே. அப்படி காங்கிரஸ்காரர்களே சொன்னபோது தமிழகத்தில் அந்த முஸ்லிம்களை அரவணைத்து காத்தது திராவிடம் தான் என்று சொன்னார் ஒரு தலைவர். அப்படி சொன்னவர் யார் தெரியுமா? ஷாஜஹான் அவர்களே. உங்களுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தான் சொன்னார், இந்த திராவிடம் தான் எங்களை காங்கிரஸே வேறுபடுத்தி பார்த்தபோது முஸ்லிம்களே வாருங்கள் என்று எங்களை அள்ளி அணைத்தது இந்த திராவிடம் தான் என்று சொன்னார். எனக்கு 7 வயசு இருக்கும். நான் நடந்து போனா என்னை கூப்பிட்டு என் தலையில கொட்டுவாங்க. தலையில கொட்டி என் மதத்தை காரணம் காட்டி என்னை இழிவுபடுத்துவார்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் நாங்க யாராவது ஒரு உணவகம் நடத்தணும்னா, ஒரு ஹோட்டல் நடத்தணும்னா முஸ்லீம் பேர் வச்சு ஹோட்டல் நடத்த முடியாது. என்ன பேர் வச்சு நடத்த முடியாது? சுதந்திரம் முடிஞ்சு முஸ்லீம் லீக் பாகிஸ்தானுக்கு போனதுனால, நாங்க முஸ்லீம் லீக் வச்சு இங்க இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாங்க முஸ்லீம்கள் ஒரு ஹோட்டல் நடத்தணும்னா வெங்கடாச்சலபதினு ஒரு பேரை போட்டு நடத்துவோம் முஸ்லிம்கள். சொன்னது யாரு? ஐயா நன்றி கட்ட ஷாஜஹான் அவர்களே, ஐயா நன்றி கட்ட அமைச்சர் அவர்களே,
முஸ்லிம்கள் ஒரு கடையை நடத்த வேண்டும் என்றால் கூட வெங்கடாச்சலபதி என்றுதான் பேர் போட்டு நடத்த வேண்டும். நாங்கள் முஸ்லிம் லீக் இந்தியா முழுக்க அடி உதைப்பட்ட போது தப்பி பிழைத்த மாநிலம் 2 தான். கம்யூனிஸ்டுகளால் கேரளாவில் தப்பித்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் அது தமிழ்நாட்டில் தப்பித்தது என்கின்ற வரலாற்றை உங்கள் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீனிடம் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். ஷாஜான் அவர்களே, இது சொன்னது யாரு? உண்மையும் கூட. முஸ்லீம் லீக் எந்த மாநிலத்தில் இருக்குது? மொத்தமா தப்பிச்சது எங்க? இன்னைக்கு கேரளாவில் இருக்குது, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளாவில் தப்பி பிழைத்ததற்கு காரணம் கம்யூனிஸ்டும், தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் தப்பி பிழைத்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொன்னவர் உங்கள் தலைவர். அவரிடத்தில் போய் சொல்லுங்கள், இன்னும் 50 ஆண்டுகளில் யார் அழிவார், இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் யார் வரலாற்றில் பட்டொலி வீசி பரப்பார் என்று உங்கள் தலைவர் காதர் மொய்தீனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாதனமா ஒரு அமைச்சரை கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீங்க படுத்துற பாடு இருக்கு. ஒரு முறை எம்எல்ஏ ஆவார்னு தெரியாது, தப்பி தவறி எம்எல்ஏ ஆயிட்டார். இப்ப எம்எல்ஏ ஆன பிறகு நன்றி உள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் பக்கத்தில் எங்கள் இளந்தலைவர், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் நின்று தன்னுடைய கரங்களால் ஏணியை தூக்கி உங்களுக்காக வாக்கு சேகரித்தாரே, அதை மறந்திருப்பீர்களா? வாக்கு சேகரிக்கும் போது உதயநிதி ஸ்டாலினும் வெற்றி பெற்ற அமைச்சரானதற்கு பின்னால் உங்களுக்கு விஜயமா? என்ன ஒரு அயோக்கியத்தனம், என்ன ஒரு நன்றி கெட்டத்தனம்! இது சமூகத்திற்கே இழுக்கல்லவா? இந்த சமூகம் எதற்கு பெயர் போன சமூகம்? எது இருக்கிறதோ இல்லையோ, பணம் இருக்கிறதோ இல்லையோ, பொருள் இருக்கிறதோ இல்லையோ, சொத்து இருக்கிறதோ இல்லையோ, சுகம் இருக்கிறதோ இல்லையோ, தனக்கு நன்றி செய்த ஒருவனை நன்றி மறவாத சமூகம் இந்த சமூகம் என்பதை குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள். ஷாஜஹான், நீங்கள் குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள். ஏதோ உங்க கூட கீர்த்தனாங்கிற அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க, கூட கொஞ்சம் தாவேக்காரன் வந்துட்டாங்க, கைத்தட்டலுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்கன்னு வேணா நாளைக்கு ஒரு மன்னிப்பு சொல்லிட்டு விட்டுருங்க, வரலாறு உங்களை மன்னிச்சிடும். இது மிகப்பெரிய தவறு. அவ்வளவு பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு இருந்திருந்தால், அவ்வளவு உங்களுக்கு மரியாதையும் தெம்பும் இந்த புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசின் மீது இருந்திருந்தால் 2023 ஒரு வழக்கு போடப்பட்டது, 2024 வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதே போல பக்ரீத் வருவதற்கு 2-3 நாட்கள் மிச்சம் இருக்கக்கூடிய காலத்தில் முஸ்லிம் மக்களே, கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே, உங்களிடத்தில் இந்த நியாயத்தை விட்டு விடுகிறேன். பக்ரீத் வருவதற்கு இன்னும் 2-3 நாட்கள் இருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு முன்மாதிரி முதலமைச்சர் இந்த மண்ணை அப்போது ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வழக்கு வருகிறது. இதே பிரச்சனை, ஆடு மாடு வெட்டக்கூடாது, இதே பிரச்சனை. அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அரசின் சார்பாக வாதிடுகிறார். வாதிடும் போது சொல்கிறார், இன்னும் 2-3 நாட்களில் பக்ரீத் வர இருக்கிறது. முஸ்லிம் தரப்பை இதில் ஒரு பார்ட்டியாக சேர்த்து விசாரிக்காமல் இதில் முடிவெடுக்க கூடாது என்பது அரசினுடைய கடுமையான ஆட்சேபனை என்று சொன்னதும் அந்த ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அவர்கள் முஸ்லிம் தரப்பையும் ஏற்று விசாரிக்காமல் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற அந்த வழக்கை பக்ரீதுக்கு பின்னால் தள்ளி போட்டதற்கு காரணம் இந்த மண்ணில் சமூக நீதியும் சமத்துவமும் சம உரிமையும் மதசார்பின்மையும் தலை தொங்குவதற்கு காரணமாக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு முதலமைச்சர் இருந்த போதுதான். அங்கேயாவது 2-3 நாள், இது நாளைக்கு பக்ரீத், இந்த பக்ரீத்ல இந்த பக்ரீத் இப்ப நாளைக்கு பக்ரீத், in the eve of Bakrid and any other days, not only cows and calves or any other animals. தீர்ப்பு தருகிறார் திருப்பரங்குன்றம் புகழ் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு தருகிறார். நாளைக்கு பக்ரீத், எக்ஸாக்டா நாளைக்கு பக்ரீத். நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய அரசு முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் அவ்வளவு பாதுகாப்பு தரக்கூடிய அரசு என்பதில் உங்களுக்கு தெம்பும் தானியும் நேர்மையும் இருந்திருந்தால் உங்களுக்கே அது வழக்கு வருமா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த லட்சணத்தை தான் உங்களுடைய சிறுபான்மை துறை இருக்குது. இப்படி ஒரு கேஸ், அதுதான் சொல்றானே, ஒருத்தர்கிட்ட பேசினேன், ஒரு ஆலிம் சார் தான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். இப்படி அந்த ஆலிம் சார் விஜய் ரசிகர் ஆவார் எனக்கு தெரியாது, இது எப்படிங்க சாத்தியம்னு கேட்டேன். ஏன் மூலனா விஜய் தெரிஞ்சிருக்காது. இது அதை விட கேவலமான பதிலாச்சே. ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ வருதுன்னு அந்த அன்னைக்கு கேஸ் வருதுன்னு தெரியாதா? நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அந்த வழக்கு விசாரணை அன்றைக்கே கவர்மெண்ட் டைரக்ஷன் வாங்கிட்டு அங்க ஏஜ் அப்பியர் ஆயிருக்கணும். ஆனா எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்க. அன்றைக்கு மாலை சிக்கலாகிறது, பதற்றம் உருவாகிறது.
உங்களிடமிருந்து குறைந்தபட்சம் விஜயனிடமிருந்தோ ஆதவர்ஜுனாவிடமிருந்தோ செங்கோட்டையிடமிருந்தோ புஷ்யானந்திடமிருந்தோ குறைந்தபட்ச நம்பிக்கையை தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். அது கூட முடியல. இன்னைக்கு இவ்வளவு வாய்க்கிழிய வியாக்கியானம் பேசும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு அந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தின் மீது முஸ்லிம் லீக் கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பெயரை சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து வந்த நீங்கள் நாளை பக்ரீத் ஆயிற்று, காலை எழுந்தவுடன் முஸ்லிம்கள் பதட்டத்திற்குள்ளாவார்களே, குறைந்தபட்ச அறிக்கை. நீங்க ரொம்ப கான்ட்ரோவர்சியலா வரலாறுல விளக்கேத்த வர்றவனை தடுத்து நிறுத்தி கலெக்டர் கமிஷனர் தெம்பா சொல்லுங்கயா, we are not afraid of the consequences, எந்த பின்விளைவு வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்று தெம்பாக சொல்லுங்கள் ஐயா என்று சொல்வதற்கு விஜய் ஒன்னும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அல்ல. நீங்க அவ்வளவு பெரிய சிறுபான்மைத்துறை அமைச்சரும் அல்ல. ஆனா எதிர்பார்த்தது என்ன? ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லிருக்கணும், நாளைக்கு பக்ரீத் வருது, இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, முஸ்லிம்கள் பதட்டப்பட வேண்டாம் சொல்லாமா இல்லையா? சொல்லிருக்கலாமா இல்லையா? ஏன் அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்கிறேன்? தலைவிட ஆட்ட மாட்டேங்கிறீங்க. சொல்லிருக்கலாம்ல. குறைந்தபட்சம் ரொம்ப கான்ட்ரோவர்சியா நீங்க அவர் அளவுக்குலாம் பேச வேணாம். ஒரு குறைந்தபட்சம் நீங்க பதட்டப்பட வேணாம். சாவகாசமா குர்பானி முடிச்சுட்டு இவர் வீட்டில் பிரியாணிலாம் ஆக்கி சாப்பிட்டுட்டு மறுநாள் மிச்சம் இருக்கிற கறி எல்லாம் உப்பு கண்டம் போட்டு கொடுக்கிறாரு. நாங்க அப்பீல் போவோம். அடடா, என்ன ஒரு அறிவாளித்தனம், என்ன ஒரு அமைச்சர். நாங்க அப்பீல் போறோம். அப்பீல் போறதுக்கு எதுக்குங்க அமைச்சர்? அப்பீல் பண்றது சாதாரண வக்கீல் போதுமே. என்ன மாதிரி அப்பீல் போறதுக்கு மட்டும் என்ன எதிர்பார்த்தோம்? முஸ்லிம் சமூகமே, இந்தியா முழுக்க பல இடர்கள் வந்த போதும், இந்தியா முழுக்க பல தடைகள் வந்த போதும், இந்தியா முழுக்க மாற்றாந்தாய் வழிமுறையை முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு கட்சிகளும் பல்வேறு தலைவர்களும் கடைபிடித்த போதும், நம்மில் ஒருவனாக, நமக்கான ஒருவனாக நம்மை அரவணைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஒரு காலமும் மறந்துவிடக் கூடாது. ஆனா இன்னைக்கு நன்றி கெட்டவர்கள், எவ்வளவு பெரிய கேவலமான நன்றி கெட்ட பேச்சு. இப்ப சொல்றாரு, உங்கள் தலைவரை கேளுங்கள், நீங்கள் அங்கம் வகிக்கும் காங்கிரஸை பற்றி அவர் சொல்கிறார். உங்கள் தலைவரை கேளுங்க. ஷாஜகான் அவர்களே, போலீஸ் வேலைக்கு காமராஜர் ஆட்சியில் போலீஸ் வேலைக்கு சென்றால் முஸ்லிம்கள் என்றால் வேறு பார்வையில் பார்த்தார்கள். அந்த பார்வையை மாற்றி முஸ்லிம்களை அரசு பணிகளுக்குள் நுழைவிக்கும் ஒரு புரட்சியை செய்தவர் எங்கள் கலைஞர் என்று சொன்னவர் உங்கள் கட்சி தலைவர் காதர் மொய்தீன். நீங்க கூட்டணி இருக்கிற அதே காங்கிரஸ் ரெண்டு பேரும் பேசி முடிவுக்குவாங்க. இதெல்லாம் உங்க வரலாறு கூட நீங்க படிக்க மாட்டீங்களா? நீங்க என்ன பேசிருக்கீங்க கூட நீங்க படிக்க மாட்டீங்களா? எனவே ஒரு குறைந்தபட்ச அடிப்படை நியாயம் இல்லாத ஒரு கும்பலிடம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி சிக்கி தவிப்பதனால் தான் தலைவர் சொன்னார், 6 மாசம் விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னேன், அப்படி தாங்காது போல இருக்கு, ஒரு 3 மாசத்துக்குள்ள இது ஆட்சி போயிடுன்னு சொல்லல, 3 மாசத்துக்குள்ள விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் போல இருக்கு அப்படின்னு தான் சொன்னார். இதே காதர் மொய்தீன் அவர்கள் சொல்லி காட்டினார். மீலாது நபி விழாக்கு அரசு விடுமுறை அளித்தது, உருது பேசும் முஸ்லிம்களையும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தது, பிறகு முஸ்லிம்களுக்கென தனியாக 3.5% இடஒதுக்கீடு அளித்தது, காயிதே மில்லத் உமருப்புலவருக்கு மணிமண்டபம் கட்டியது, முஸ்லிம்களின் கல்வி சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக சிறுபான்மையினர் நல இயக்குநரகம் தொடங்கியது, உருது அகாடமி முஸ்லிம் மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை, அரசு விடுதிகள், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட முஸ்லிம் பெண்களுக்கு மகளிர் உதவி சங்கம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்பயிற்சி உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம், உலமா ஓய்வூதியம் அதிகரிப்பு, தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்துக்கு சட்டப்படியான அங்கீகாரம், சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தொடங்கி சிறுவணிகர்களுக்கான கடன் ஏற்பாடு என்று எவ்வளவோ செய்திருக்கிறார் கலைஞர் என்று சொன்னவர் உங்கள் கட்சி தலைவர் தான் ஷாஜகான் அவர்களே. இவை அனைத்தையும் செய்தவர் கலைஞர் என்று சொன்னவர் உங்கள் கட்சி தலைவர் தான் ஷாஜகான் அவர்களே. அதே ஷாஜகான் அவர்களுக்கு இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்தை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆலூர் ஷானவாஸ் என்கின்ற இளைஞர் என்னிடம் வந்தார். சொல்றது யாரு? இந்த கதையை சொல்றது யாருன்னா காதர் மொய்தீன். எந்த பேராசிரியர் காதர் மொய்தீன்? நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம்,
நாளையும் இருப்போம் புகழ். அட பாவிகளா, அட பாவிகளா, அட பாவிகளா. இப்படிதான்டா சந்தி சிரிக்குது. நீதிக்கும் நேர்மைக்கும் கொடுத்த வாக்கிற்கும் ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா இதா தஹத்தஸ கதிப இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிகுடைய அடையாளம் என்னது? இதா தஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். வ இதா துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல விரும்பல, ஒண்ணுமே சொல்ல விரும்பல. ஐ லீவ் இட் டு யுவர் ஜட்ஜ்மெண்ட். எந்த களமா இருந்தா என்ன, அட எந்த களமாக இருந்தால் என்ன, நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போன கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பெயர் சொல்வதற்கு அடிப்படை அருகதை இருக்கிறதா? முஸ்லிம் லீகை உங்களை பார்த்து கேட்கிறேன், அடிப்படை அருகதை இருக்கிறதா? ஆமா, அதே கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களோடு வரலாற்றில் கருத்து வேறுபாடு கொண்டு வெளியேறியவர் தானே இன்னைக்கு இருக்கும் பேராசிரியர் காதர் மொய்தீன், தெரியுமா இல்லையா? அதே கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களோடு வரலாற்றில் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்தவர் தானே. என்றோட ஒருத்தர் கேட்டார், அது என்னது முஸ்லீம் லீகை விமர்சிக்கணும்னா ஒரு எம்எம் அப்துல்லா வச்சு பேச வைக்கிறீங்க சொன்னாங்களா? எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? இப்ப கூட சொல்லுவாங்க, அது என்ன ஒரு முஸ்லீம் லீக் விமர்சிக்கணும்னா அலிமல், நான் எல்லாரும் தான் விமர்சிக்கிறேன், ஐவ் காட் தட் லிபர்ட்டி, அது வேற. ஆனா என்ன பிரச்சனைனா, இதுல என்ன சிக்கலாயிரும்னா, ஒரு தலித்தை ஒரு தலித் அல்லாதவர் விமர்சிக்கும் போது அதற்கு வேற புறக்காரணங்களை பூசி வேற மாதிரி மடமாத்திடுவான். ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் அல்லாதவர் திமுக நியாயம் கேட்க வந்தால் அதற்கு வேற சாயம் பூசி மடமாத்திடுவான், சப்ஜெக்ட் வர மாட்டான். அதுக்கு தான் நான் நியாயம் கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத் ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆலிவ் ஷானவாஸ் எனும் இளைஞரின் இடத்திலே வந்தார். அவரை நான் கலைஞரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டார். நான் அவரை அழைத்துச் சென்றேன் என்றார் காதர் மொய்தீன். போன உடனே இந்த மாதிரி நீங்க ஆவணப்படத்துல இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும் தலைவரேன்னு சொன்னாரு. சரி, அப்போ ஒரு புக்கை வந்து கொடுத்தாரு. அந்த புக்கை அவர் கலைஞர் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டார். எவ்வளவு பெரிய ஆற்றல்ல சொல்றாரு, அதே இவர் தான் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டாரு. படிச்சு முடிச்சுட்டு அதில் அதிகப்படியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை விமர்சிக்கும் வாசகங்கள் இருந்தது. அதுல நிறைய அவரை விமர்சிச்சிருந்தது. அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாரு கலைஞர். நோட் பண்ணிக்கிட்டு மறுநாள் வந்தபோது எந்த சலனமும் காட்டாமல் ஷானவாஸிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஆவணப்படத்திற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் கலைஞர் கொடுத்துவிட்டு என்னை அழைத்து சொன்னார். இவ்வளவு குறைகள் அவர் சொல்லி இருக்கிறார், நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. விஜய் ஒளிக, விஜய் ஒளிக, விஜய் ஒளிக. அவர் தான் 717 கடை மூட்டாரு. இவர் எப்படி வந்தாரு? பாருங்க எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருந்தேன் நானு. எங்க விட்ட எனக்கு நான் அந்த ஆவணப்படத்துக்கு என்னென்ன ஒத்துழைப்பை தர வேண்டுமோ அதை தலைவர் கலைஞர் செய்து அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு என்னை அழைத்து சொன்னார். நிறைய விமர்சனம் பண்ணி என்ன எழுதியிருக்கு. அதுல தம்பி போயிட்டாரா, காலம் அவருக்கு நான் யார் என்பதை புரிய வைக்கும் என்று சொன்னார் கலைஞர். காலம் நான் யார் என்று, ஏன்னா இவ்வளவு விமர்சனம் இருக்கு. ஒரு இளைஞர் வந்து இவ்வளவு பெரிய தலைவர்கிட்ட வர்றாரு, அவருக்கு எல்லா ஒத்துழைப்பையும் செய்துவிட்டு காலம் ஷானவாஸிற்கு தான் யார் என்பதை புரிய வைக்கும் என்று சொன்னார் கலைஞர். ஷாஜஹான், உங்களுக்கும் சொல்கிறேன், காலம் உங்களுக்கு விஜய் யார் என்பதையும் புரிய வைக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் யார் என்பதையும் புரிய வைக்கும். இதான் உண்மை. இன்றைக்கு சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி வந்த காலகட்டத்திலும், வக்ஃப் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலகட்டத்திலும், திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைவிரித்தாடிய காலகட்டத்திலும் நம்மோடு தோளோடு தோள் நின்ற ஒரு இயக்கம். நான் இன்னைக்கே சொல்றேன், ரொம்ப நேர்மையோடு சொல்றேன், இறைவனை அஞ்சி சொல்றேன். நான் செல்வதற்கும் தேர்ந்தெடுப்பதற்கும் 1000 வாய்ப்புகள் எனக்கு. நான் பயணித்த காங்கிரஸ் கட்சியிலும் புதிதாக கூட்டணி வைக்கப்பட்ட தாவேகாவுடன் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது செல்வதற்கும் வாய்ப்பு இருந்த போதும் நெஞ்சில கொஞ்சோண்டு ஒரு ஓரத்தில்
நன்றி விசுவாசம் என்று ஒன்று இருந்தால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான். இது இது 7 பெரும்பாவங்கள் ஒரு பாவம். இறைவனை இழுத்து பொய் சத்தியம் செய்வது, என்னை படைத்த இறைவன் மீது ஆணை, இது சத்தியம். ஒரு குறைந்தபட்ச நியாயத்திற்காகவும் குறைந்தபட்ச விசுவாசத்திற்காகவும் தான் இன்றைக்கு இந்த தலைமையை தேர்ந்தெடுத்தேன். காரணம் என்ன? இந்தியா முழுக்க நமக்கான இடர்பாடுகள், இந்தியா முழுக்க நமக்கான சிக்கல்கள் இருந்தபோது நானா சொல்றேன், காயிதே மில்லத்தே சொல்றாரு, ஒரு போலீஸ் வேலைக்கு கூட போக முடியல. அப்படி இருந்த காலகட்டத்தில், காமராஜர் காலத்திலே போக முடியல, அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஹோட்டல் கூட முஸ்லிம் பேர்ல நடத்த முடியல, அப்படி இருந்த காலகட்டத்தில் முஸ்லிம் லீக் என்கின்ற கட்சியையே இந்தியா முழுக்க எங்களால் நடத்த முடியல, அப்படி இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முஸ்லிம் லீக் தப்பி பிடித்ததென்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று கண்ணியமிகு காயிதே மில்லத் வழிவந்த பேராசிரியர் காதர் மொய்தீன் சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஷாஜான் அவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அமைச்சகம், அந்த அமைச்சகத்துக்கு பேரு சிறுபான்மை நல அமைச்சகம். வரலாற்றிலே முதலாக சிறுபான்மையிற்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் சிறுபான்மையினருக்கும் தனி அமைச்சகத்தை கொண்டு வந்து சாதனை படைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞர் கொண்டு வந்ததற்கு பின்னால் தான் அப்படி ஒரு அமைச்சகமே இன்னைக்கு 2 பேருக்கும், விசிகாவுக்கும் இவங்களுக்கும். ஏனென்றால் இன்றைக்கு வீரபாண்டியன் பேசுகிறார், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு இப்போதைக்கு தொடர்ற சூழ்நிலை இல்ல. சரி, அது என்ன சூழ்நிலை? கம்யூனிஸ்டுகளுக்கு நிலைமையை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் போல்டா பேசுவோம், ஓபனா பேசுவோம் சொல்லிட்டு கம்யூனிஸ்டுடைய நிலைமையை பார்த்தீங்களா? கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. யார் கனி யார் காய்? விஜய் கனி ஸ்டாலின் காயா? ஸ்டாலின் கனி விஜய் காயா? சொல்ல முடியுமா? அவர் வெளியேறதுனால சொல்றாருன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கனி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், காய் என்பது விஜய். அதை பழுக்க வைத்தது சோஃபா. அதை பழுக்க வச்சது என்னது? சோஃபா. ஏன்னா இவர் போய் டி ராஜாவை பார்க்கிறார் அங்க, விஜய் இங்க உடனே அறிவிப்பு, நாங்க போயிட்டோம். மக்களே, உங்களை நம்பித்தான் கழக தலைவர் ஒரு மிகப்பெரிய ரிஸ்கை எடுக்க இருக்கிறார். எவர் சென்றாலும் எவர் புறக்கணித்தாலும் மக்களே, உங்களோடு கூட்டணி அமைத்து வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய வேற ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி, சும்மா கொஞ்சம் ஜோரா தான் கை தட்டுங்களேன், ஜாலியா ரசிப்போம். அதை சொல்லிட்டா, அதாவது பாத்தீங்கன்னா இதை கூட நம்ம சொல்லக்கூடாதான். கலைஞர் சொல்றாரு ஸ்டாலின், அது தப்பு, அது தப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலைஞரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விலைக்கு வாங்கி இன்னைக்கு ஒரு 20,000 பேர் வச்சு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்க அந்தமா மரகதம் அவங்க எல்லாம் வச்சு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கூத்து இது? திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண